ஊரை ஏமாத்துறதுக்கு மணிமண்டபம் திறக்கிறாங்களா? இது எல்லாம் என்னையா ஊரை ஏமாத்துறது? நான் அன்புமணி கேட்கிறேன். நீங்க எல்லாம் வன்னியர் சமுதாயத்தின் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க. ஆனா உண்மையிலேயே வன்னியர் சமுதாயத்தின் மக்கள், அவன் எந்த கட்சியா இருந்தாலும், அவர் எல்லா சமுதாயத்துக்கும் சேராரு. குறிப்பா சொல்றேன், எந்த வன்னியர் சமுதாயத்தின் மக்கள்லாம் நன்மை செய்யறது யாருன்னு கேட்டா, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத திராவிட ஆளுநர் டாக்டர் ஜெகத் ரட்சகன். ஏன் உங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தவர் யாருன்னு கேட்டா, மிகுந்த மரியாதைக்குரிய, வணக்கத்துக்குரிய, போட்டுதலுக்குரிய அமரர் மாவீரன் வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு அவர்கள். அவர் இல்லைன்னா பாமக கிடையாது, உங்க அப்பம் கிடையாது. ஜே குரு அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? ஒரு சின்ன மாத்திரை வாங்கி கொடுத்திருப்பீங்களா? லட்சக்கணக்கில் செலவாகுதுன்னு அப்பனும் புள்ளியும் ஓடி போட்டீங்க. அன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டினதுக்கு ஹாஸ்பிட்டல் பணம் கட்டினது யார்? இதை நான் சொல்லி காட்டல. ராமதாசும் அன்புமணி எவ்வளவு பெரிய மோசடி போர்வழிகள் ஜாதி பேரை சொல்லி எப்படி ஏமாத்துறாங்கன்றதுக்கு நான் இங்க சொல்ல வருகிற செய்தி. அன்னைக்கு டாக்டர் ஜெகத் ரட்சகன் தான் உதவி பண்ணாரு.